கடைசியாக இந்திய மனிதர்களுக்கு, இந்திய பிரஜைகளுக்கு, இந்த நாட்டுடைய குடிமக்களுக்கு இருந்ததெல்லாம் இந்த வாக்குரிமை. மகாத்மா காந்தி அவர்களும், ஜவஹர்லால் நேரு அவர்களும், பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களும் எவ்வளவு சிந்தனையோடு ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு, இந்த வாக்குரிமை அம்பானிக்கும் ஒன்று, சாதாரண குப்பன் சுப்பனுக்கும் ஒன்று என்று வாங்கி தந்தார்களோ, அந்த வாக்குரிமையை திருடுவதற்கு எல்லா வேலையும் எடுத்து மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். சுதாரணமா அம்மா அப்பா பேரு, அப்பா பேருங்க இருக்கும், தந்தை பேரு மத்தில ABCD GF. அது மாதிரி யாருக்காவது தந்தை பெயர் ஒருத்தருக்கு இந்த உலகத்தில் உண்டா? ABCD பண்ணிட்டு மோடி கொடுத்திருக்காரு, இதான் அவங்க தந்தை பெயர். முகவரி அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நில்லுன்னு இருக்கும். நில்லுன்னு எங்க இருக்கு? அது மாதிரி ஏதாவது வீட்டு முகவரி இருக்கா? கிடையாது. அவருடைய புகைப்படமே வேற ஆளுடைய புகைப்படம். கேட்டா என்ன சொல்றாருன்னா, கேர் ஆஃப் பிளாட்ஃபார்முக்குலாம் நாங்க எங்க இருந்து முகவரி கொடுக்கிறது? அவங்களுக்கு வீட்டு முகவரி இல்ல, பிளாட்ஃபார்ம்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? சரி, உங்க லாஜிக்லயே வரோம், நீங்க பேசுறது உண்மையாவும் இருக்கு. ஆனா ஒரு குடியரசு தினத்திலையும் சுதந்திர தினத்திலும் நீங்க எழுதி கொடுக்கறத மேதக குடியரசுத் தலைவர் படிக்கிறாரு. சுதந்திர தினத்துக்கு அன்னைக்கு பிரதமர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? நான் ஆட்சிக்கு வந்த பிறகு 10 ஆண்டுகளில் வீடுகள் இல்லாத மக்களே இல்லை, தண்ணீரை பெற்ற இந்தியாவாக எல்லோருக்கும் வீடு கட்டி கொடுத்திருக்கிறோம். அப்ப எல்லோருக்கும் PMAY பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோசனால வீடு கட்டி கொடுத்திருக்கீங்கன்னா அப்புறம் எப்படி கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் போடுறீங்க? நீங்க சுதந்திர தினத்தன்று கோட்டையில கொடியேற்றி விட்டு உரையாற்றுவது உண்மையா? இப்ப கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு வீடு இல்லைன்னு சொல்றது எது உண்மை? ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா?